வாலிபம் ஊழியம் பற்றிய ரிப்போர்ட்டுகளை கூற சுகந்தி பரிமளத்தை முன்பாக அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் திருச்சபையில் வாலிபர்கள் செய்து வருகிற பணிவிடை ஊழியங்கள், நற்கிரியைகள், அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 6, 7. இதில் கர்த்தர் மோசைக்கிட்ட சொல்கிறாங்க, ஆசாரனாகிய ஆரோனுக்கும் அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பணிவிட ஊழியங்களையும் லேவி கோத்திரம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் குறிப்பிட்ட இந்த குடும்பம் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லலை. லேவி கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே பணிவிட ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. அப்போது மொத்த லேவி கோத்திரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் ஒரு வயதிற்கும் மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 20,000 பேர் அதில் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ 20,000 பேருமே அன்னைக்கு பணிவிட ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மொத்தம் 12 கோத்திரங்கள் இருந்தது. அதில் கர்த்தர் லேவி கோத்திரத்திலோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஏசப்பா என்னுடையவர்கள் அப்படின்னு உரிமை கொண்டாடுற ஒரு கோத்திரமாக லேவி கோத்திரம் இருந்தாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு வழி பணிவிட ஊழியம் செய்கிறது. அப்படி செய்யும்போது இன்னும் நம்ம ஏசப்பா கூட நெருக்கமாக முடியும். அதே மாதிரி பணிவிட ஊழியம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. ஊழியங்கிறது ஆராதனை நடத்துறது, செய்தி எடுக்கிறது, இதுவும் ஊழியம் தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது பணிவிட ஊழியம் தான். பணிவிட ஊழியம் செய்யணும் அப்படின்னா நமக்கு பணிவு இருக்கணும். அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறாங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு. நம்ம மேன்மையான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தாழ்மை கற்றுக்கொள்ளணும். அந்த தாழ்மையை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் பணிவிட ஊழியம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த லேவி கோத்திரம் எல்லாரும் கோத்திரமாக எல்லாரும் சேர்ந்து தான் பணிவிட ஊழியம் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம திருச்சபையில் சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து பணிவிட ஊழியம் செய்யணும். அப்போ தான் நம்ம எல்லாருமே ஏசப்பா கூட இன்னும் நெருக்கமாக முடியும், லேவி கோத்திரம் மாதிரி இருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய திருச்சபைகளில் நம்ம வாலிபர்கள் செய்கிற பணிவிடை ஊழியங்கள், நற்கிரியைகள், அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து இப்போ பார்க்கலாம். உணவு மற்றும் தண்ணீர் பந்தலில் வாலிபர்களுடைய பங்கு. உணவு மற்றும் தண்ணீர் பந்தலானது மே மாதம் 8ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு இன்று வரை செயல்பட்டு வருது. மொத்தம் நேற்று வரை கொடுக்கப்பட்ட தண்ணீர் குடத்தின் லிட்டர் கணக்கில் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா 36,360 லிட்டர் இதுவரைக்கும் நம்ம ஊற்றியிருக்கோம். அதே மாதிரி மொத்த தண்ணீருக்கென்று செலவான பணம் 22,737. தண்ணீர் பந்தலில் தண்ணீர் ஊற்றுவது, அதுக்கப்புறம் அதை கழுவுவது, இதற்கென்று காணிக்கைகள் கொடுப்பது போன்றவைகள் நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் செஞ்சு வராங்க. மதிய உணவு திட்டத்தில் வாலிபர்களுடைய பங்கு. மதிய உணவு திட்டமானது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை செயல்பட்டு வருகிறது. நேற்று வரை கொடுக்கப்பட்ட மொத்த உணவுப் பொட்டலங்களின் எண்ணிக்கை 20,374. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்த ஞாயிறு ஒரு நாள் மட்டும் இரவு டிஃபன் தயார் செய்து நம்ம திருச்சபையில் கொடுத்து வர்றோம். இதுவரை கொடுக்கப்பட்ட மொத்த டிஃபனுடைய எண்ணிக்கை 1,377. வீடுகளில் இருந்தும் சபைகளில் இருந்தும் கொடுக்கப்படுகிற உணவுப் பொட்டலங்களை சாலையோரத்தில் தேவைப்படுகிற மக்களுக்கு கொடுப்பதில் சகோதரர் மற்றும் சகோதரிகளுடன் இணைந்து நம்முடைய திருச்சபை வாலிபர்களும் செய்து வராங்க. அதே மாதிரி அடுத்ததாக ஞாயிறு மற்றும் விசேஷித்த கூடுகையில் வாலிபர்களுடைய பங்கு. ஞாயிறன்று காலையில் ஆராதனைக்கு முன்பாக சபையை சுத்தம் செய்வது, சபையில் எடுக்கப்படும் காணிக்கைகளை எண்ணுவது மற்றும் கணக்கு வழக்குகளை எழுதுவது போன்ற காரியங்களில் வாலிபை பெண் பிள்ளைகளும், விசேஷித்த கூடுகையின் போது பரிமாறுவது, ஃப்ளெக்ஸ் ஓட்டுவது, டேபிள் சேர் போன்றவைகளை சீர்படுத்துவதும், சமைக்கிற சகோதரிகளுக்கு சமையலில் உதவி செய்வது, ஆராதனைக்கு முன் ஆலயத்தை சுத்தப்படுத்துவது போன்ற அனைத்து காரியங்களிலும் நம்முடைய திருச்சபை வாலிபர்கள் ஈடுபட்டு செஞ்சு வராங்க. அதே மாதிரி அடுத்ததாக சிறுவர் ஊழியத்தில் வாலிபருடைய பங்கு. ஞாயிறுதோறும் காலையில் சிறுவர் வகுப்பின வாலிப பெண் பிள்ளைகள் சகோதரியுடன் இணைந்து செய்து வராங்க. கடந்த மே மாதம் நம்முடைய திருச்சபையில் 4 நாட்கள் VBS நடந்தது. அந்த 4 நாட்களுக்கும் ஆயத்த பணிகள், நிகழ்ச்சிகள், பாடம் நடத்துதல், நடனமாடுதல், உணவு பரிமாறுவது போன்ற அநேக காரியங்களை நம்முடைய வாலிபர்கள் உற்சாகத்துடன் ஈடுபட்டு செஞ்சாங்க. அடுத்ததாக மீடியா போன்ற காரியங்களில் வாலிபர்களுடைய பங்கு. ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுப்பது மற்றும் எடிட்டிங் போன்ற காரியங்களில் நம்முடைய வாலிபர்கள் செயல்பட்டு வராங்க. அதே போல் நம்முடைய திருச்சபையில் மாதத்துக்கு ஒரு தடவை தேர்வு நடந்துட்டு வருது. அந்த தேர்வில் இதுவரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க எடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பருக்குன்னு செலவானது 300. அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பரிசுகள்லாம் நம்ம கொடுத்து வர்றோம். அந்த பரிசுகளுக்கென்று இந்த ஆண்டு முழுவதும் செலவான மொத்த தொகை 1,023.
இப்படி நம்முடைய திருச்சபைகளில் நிறைய காரியங்களில் நம்முடைய வாலிபர்கள் ஈடுபட்டு செஞ்சு வராங்க. அதே போல் சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் அப்படின்னு இல்லாமல் திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே பணிவிட ஊழியத்தை செய்யணும். இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்களை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக திருச்சபையாக நாம் இணைந்து செய்வோம், ஜெபிப்போம். நன்றி.